டெட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓரியன்டாக 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சோஷியல் சயின்ஸில் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் ஓரியன்டாக கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, பிஜிடிஆர்பி ரெடி பண்ணுறவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி 1, வெண்கல காலம். எதை வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிமு 500 கிமு 500 இதற்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது கிமு 500 கிமு 5000 இது மாதிரி கொடுத்துருவாங்க. கிமு 3000 கிமு 1000 அப்படி கொடுத்துருவாங்க. இதில் எது வெண்கல காலம் அப்படின்னு ஒரு 4-5 ஆப்ஷனல் கொடுத்துட்டு கேள்வி வரும். அப்போது வெண்கல காலம் அப்படிங்கிறது கிமு 5000 கிமு 500க்கு இடைப்பட்ட காலத்தை தான் வெண்கல காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்தெந்த நாகரிகம் எந்தெந்த காலத்தில் உருவானது, எந்தெந்த நகரத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹரப்பா நாகரிகம் எப்போ உருவானது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிமு 35 கிமு 1500 வரைக்கும் இந்த காலகட்டம் தான் ஹரப்பா நாகரிகம் உருவான காலகட்டம். மெசபடோமிய நாகரிகம் அப்படின்றது கிமு 3500 கிமு 1000 வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் உருவானது தான் மெசபடோமிய நாகரிகம். நைல் நதி நாகரிகம் அப்படிங்கிறது கிமு 4000 கிமு 5525 இதுக்கு இடைப்பட்ட காலத்து தான் என்ன சொல்கிறோம், நைல் நதி காலம் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து மஞ்சள் நதி நாகரிகம் அல்லது ஹுவாங்கோர் நதி நாகரிகம் அப்படின்றது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது 35,000 கிமு 3000 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை மஞ்சள் நதி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். சீனா நாட்டை சேர்ந்தது. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே 4 ஆன்சரு. அதாவது வெண்கல காலம் என்ன அது எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஹரப்பா நாகரிகத்தோட காலத்தை எடுத்துக்கலாம், மெசபடோமிய நாகரிகத்தோட காலம் எவ்வளோன்றது, நைல் நதி நாகரிகம், மஞ்சள் நதி நாகரிகம் அல்லது ஹுவாங்கோ நதி இந்த மாதிரி 5 கொஸ்டின்ஸ் இந்த ஃபஸ்ட்டு கேள்வியிலே நம்ம எடுத்துக்கலாம். நைல் நதியுடைய நன்கொடை அப்படிங்கிறது எது? நைல் நதியுடைய நன்கொடை அப்படிங்கிறது எகிப்து நாகரிகம் தான். எகிப்தில் தான் நைல் நதி இருக்குது. அதனால தான் நைல் நதியுடைய நன்கொடை அப்படின்னு எகிப்திய நாகரிகத்தை சொல்கிறோம். ஹெரோடோடஸ் அப்படின்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இவ்வாறு அழைக்கிறார். என்ன மாதிரி சொல்கிறாரு, நைல் நதியுடைய மகள் அப்படின்னு எகிப்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஹெரோடோடஸ் எகிப்தை என்ன சொல்லி அழைச்சாரு அப்படின்னு வரும். என்ன சொல்லி அழைச்சாரு, நைல் நதியுடைய மகள் அப்படின்னு சொல்லி அழைச்சாரு. அடுத்து 3வது கேள்வி, பரோவா என்ற மன்னருடைய கீழ் எகிப்து அரசில் ஒற்றுமை கண்டவர் யாரு அப்படின்னா மெனஸ். கேள்வி 4, எகிப்தின் பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மன்னர்களுடைய உடல்கள் எல்லாம் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மம்மிகள். அதாவது அந்த பதப்படுத்தப்படுறாங்களே உடல் கெடாமல், அதுக்கு பேர் தான் மம்மி. கேள்வி 5, எகிப்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? எகிப்திய நெப்போலியன் அழைக்கப்பட்டவர் 3வது தட்மோஸ். 5க்கான பதில் 3ஆம் தட்மோஸ். கேள்வி 6, எகிப்திய நாகரிகத்தின் நன்கொடைகள் இது? சமயம்தான் எகிப்திய நாகரிகத்தின் நன்கொடைகள். கேள்வி 7, அமோன், ஆடன், ரா, ஒசிரிஸ், ஹோரஸ், ஐசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எகிப்து நாட்டுடைய தெய்வங்களை தான் இது எல்லாமே. கேள்வி 8, எகிப்தியர்களின் மிகப்பெரிய பிரமிடு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிசே பிரமிடு தான் எகிப்தியர்களுடைய மிகப்பெரிய பிரமிடு. இது என்ன அப்படின்னா, இந்த கிசே பிரமிடு அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குபு அப்படிங்கிற மன்னருடைய கல்லறை 481 அடி உயரமுடையது. பாதி மனித உருவமும் பாதி விலங்கு உருவமும் இது அமைக்கப்பட்டிருக்கு. இது உலகின் 7 அதிசயங்களை ஒன்று தான் இந்த கிசே பிரமிடு. இந்த பிரமிடு 30,000 மணி ஆட்களால் 20 வருஷங்களை கட்டுறாங்க. கிசே பிரமிடு எத்தனை வருஷங்களில் எத்தனை பேரால் கட்டுறாங்க அப்படின்னா 30,000 வேலையாட்களால் கட்டுறாங்க. எத்தனை வருஷம் இதை கட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 20 வருஷம் கட்டி முடிக்கிறாங்க. கேள்வி 9, பிரமிடு அப்படின்னா என்ன? பிரமிடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிரமிடு அப்படிங்கிறது இறந்த மன்னர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய உடல்களை பாதுகாக்கிற ஒரு கோபுரம் தான் பிரமிடு அப்படிங்கிறது.
மன்னர்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இறந்துடுறாங்களோ அவங்கள அந்த கோபுரம் மாதிரி, அதாவது கல்லறை இப்போ கட்டுறாங்க இல்லையா, அதுக்கு மேலே கோபுரத்தை எழுப்புறது தான் பிரமிடு அப்படின்றது. மர சவப்பெட்டியில் இறந்தவர்களுடைய சடலம் கொண்ட மம்மிகளை அதுக்கப்புறமா சர்கோபாக்ஸ் அப்படிங்கிற கல் பெட்டியில் வச்சு பாதுகாப்பாங்க. இவங்களுடைய மறு உலக வாழ்வுக்கு தேவையான உணவு, உடை மற்றும் பொருட்களையும் உள்ளே வச்சு அனுப்புவாங்க. அடுத்த கேள்வி 10. பண்டைய எகிப்தியர்களுடைய எழுத்துக்கள் எவ்வாறு கூறப்பட்டது? பண்டைய எகிப்தியர்களுடைய எழுத்துக்கள் என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா ஹெய்ரோகிளிபிக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. யாருடைய எழுத்துக்கள் இது? பண்டைய எகிப்தியர்களுடைய எழுத்துக்கள். அப்புறம் கேள்வி 11. ஹெய்ரோகிளிபிக்ஸ் என்பதனுடைய பொருள் என்ன? ஹெய்ரோகிளிபிக்ஸ் அப்படின்றதோட பொருள் புனித படம் அப்படின்னு அர்த்தம். கேள்வி 12. எகிப்தியரின் சித்திர எழுத்துக்கள் எத்தனை? எகிப்தியரின் சித்திர எழுத்துக்கள் 2000க்கு மேலே இருக்குது. கேள்வி 12க்கான பதில் 2000க்கும் மேலே. கேள்வி 13. இறந்தோர் புத்தகம் சவப்பெட்டி நூல் என்பது என்ன? இறந்தோர் புத்தகம் சவப்பெட்டி நூல் என்பது மத சார்புள்ள எகிப்திய இலக்கியங்களை தான் என்ன சொல்லி அழைக்கிறோம்? இறந்தோர் புத்தகம் சவப்பெட்டி நூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. மத சார்புள்ள எகிப்திய இலக்கியங்கள் தான் அது. கேள்வி 14. வருடத்தின் 365 நாட்களை எகிப்தியர்கள் எந்த மாதிரி தீர்மானிக்கிறாங்க? ஒரு வருஷத்தோடைய 365 நாட்களை எகிப்தியர்கள் என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா நைல் நதியுடைய வெள்ளப்பெருக்கை வச்சு தான் ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி எகிப்தியர்கள் சொல்கிறாங்க. கேள்வி 15. யுரடிஸ், டைக்ரிஸ் ஆகிய நதிகள் பாயிற இடத்துல தோன்றிய நாகரிகம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன நாகரிகம்? மெசபொட்டேமிய நாகரிகம். அடுத்து கேள்வி 16. பைபிளின் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படுகின்ற எதேன் தோட்டம் எங்கே அமைந்திருப்பதாக நம்பப்படுது? எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் அப்படிங்கிற 2 நதிகள் எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது? ஆர்மீன மலையில் உற்பத்தி ஆகி வளமையாக வருது. 2 நதிகளுக்கு இடையே தோன்றிய நாகரிகம்தான் மெசபொட்டேமிய நாகரிகம். எந்த 2 நதிகள்? யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகளுக்குள்ளே தான் இந்த மெசபொட்டேமிய நாகரிகம் தோன்றுது. திரைச்சந்திரன் வடிவம் போன்று தோற்றமளிக்கிற நிலப்பகுதியானது இது வளமான பிறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எதை வளமான பிறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகளுக்குள்ள தோன்றிய மெசபொட்டேமியா இது வளமான பிறை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடம்தான் எதேன் தோட்டம் அமைந்து இருப்பதாக நம்பப்படுகிறது. எந்த இடத்துல எதேன் தோட்டம் இருக்குது? மெசபொட்டேமியாவில் இருக்குது. கேள்வி 17. சுமேரியன் என்பதின் பொருள் என்ன? சுமேரியன் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கருத்த தலையினர், கருப்பாக இருப்பாங்க சுமேரியர்கள். கேள்வி 18. மெசபொட்டேமியாவுடைய பொற்காலம் என அழைக்கப்படுகின்றது யாருடைய காலம்? ஹம்மூராபியுடைய காலத்து தான் மெசபொட்டேமியாவுடைய பொற்காலம் சொல்லி அழைக்கப்படுது. இது யார் இந்த ஹம்மூராபி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாபிலோனிய அரசன் தான் ஹம்மூராபி. கேள்வி 19. தொங்கும் தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபிலோன் அமைத்தவர் யார் அப்படின்னா நெபுகத் நேசர் தான் தொங்கும் தோட்டம் அப்படிங்கிற பாபிலோனை அமைக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சால்ட்டிய அரசர்களின் திறமையானவர் தான். இவரால் அமைக்கப்பட்ட தொங்கும் தோட்டம் பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்று. தொங்கும் தோட்டம் கூட 7 அதிசயங்களில் ஒன்று. அடுத்து கேள்வி 20. சித்திர வடிவ எழுத்திற்கு மாறாக கியூனிஃபார்ம் என்ற புதுவகை எழுத்து அறிமுகப்படுத்தினது யார்? சித்திர வடிவ எழுத்துக்கு மாறாக கியூனிஃபார்ம் அப்படிங்கிற புது வகையான எழுத்தை அறிமுகப்படுத்தினது சுமேரியர்கள். 20க்கான பதில் சுமேரியர்கள். கேள்வி 21. கில்காமேஷ் அப்படிங்கிறது என்ன? கில்காமேஷ் அப்படிங்கிறது உலகின் புகழ்பெற்ற காவியங்களை ஒன்றான சுமேரியர்களுடைய காவிய நூல் தான் கில்காமேஷ் அப்படிங்கிறது. யாருடைய காவிய நூல்? சுமேரியர்களுடைய காவிய நூல் தான் கில்காமேஷ்.
கேள்வி 22 சுமேரியர்களுடைய தலைமை தெய்வம் எது அப்படின்னா மர்டுக். மர்டுக் தான் சுமேரியர்களுடைய தலைமை தெய்வம். கேள்வி 23 சுமேரியர் அறிவியல் மற்றும் வானியல் சால்டியர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க இல்லையா? இதை வந்து எத்தனை பாகைகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த வட்டத்தை 360 பாகைகளாக பிரிக்கிறாங்க. 6 இன்ட்டு 6 6ஆக பிரிக்கிறாங்க 60. ஒரு மாதம், அதனால தான் ஒரு மாதத்துக்கு 365 நாட்கள் அப்படின்ற ஒரு வருஷமாக நிலவு காட்டின்படி தயாரிக்கப்படுது. சிக்ராட் அல்லது உயர்ந்த கோபுரம் மூலமாக என்னெல்லாம் தெரியுது? செவ்வாய், வியாழன், வெள்ளி போன்ற கோள்களை கணக்கு எடுக்கின்ற வானிலை ஆய்வுக்கூடமாக பயன்படுது. வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படின்னு சொன்னது யாரு? சாண்டியர்கள் தான் சொல்கிறாரு. இன்றைய நடைமுறையில் இருக்கு இல்லையா, ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் அப்படின்னும் பொழுது 7 நாட்கள் சொல்கிறோம் இல்லையா? இந்த 7 நாட்கள் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாண்டியல்கள் தான் சொல்கிறாரு. சுமேரியர்கள் கணிதத்தில் 60ஐ அடிப்படையாக கொண்ட ஜெக்ஸா ஜெமினஸ் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து கேள்வி 24 பண்டைய உலகின் முதல் சட்டத்தொகுப்பு எது அப்படின்னா அம்முராபியோட சட்டத்தொகுப்பு. இப்போ லா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? இந்த லா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு முன்னோடி இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்முராபியுடைய சட்டத்தொகுப்பு தான். இதுதான் வந்து பண்டைய உலகத்துடைய முதல் சட்டத்தொகுப்பு. என்ன? அம்முராபியுடைய சட்டத்தொகுப்பு. நாளைக்கு வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி இதுக்கெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.